காலத்துக்கு பிறகு இந்த பிரதான பிரான்ஸில் இருக்கிற நான் சில தமிழர்கள் 50 ரூபா புலம்பெயர் உறவுகளுடைய மட்டுவில் அம்மன் கோயில் 2025ஆம் ஆண்டு பங்குனி திங்கள் 4ஆம் நாள் பொங்கல் விழா எப்படி இடம்பெறுது என்ற இந்த காணொளி இங்கே வந்திருக்கிற புலம்பெயர் உறவுகளுடைய செயல்கள் என்ன, அவர்கள் என்னெல்லாம் சொன்னார்கள் என்றதெல்லாம் பார்க்க போகிறீங்க. இதோட யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிகளில் போகலாம். நீண்ட காலத்துக்கு பிறகு நான் காணொலிக்கு வரேன். ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து உடம்புக்கு இயலாது, மற்றது கொஞ்சம் காய்ச்சல், மற்ற வீட்டிலேயும் கொஞ்சம் வேலை என்றதால் இவ்வளோ நாள் காணொலிக்கு வரையில் இன்றிலிருந்து காணொலி தொடர்ச்சியாக வரும். மக்களே பாருங்கள், பகிருங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். அது மாதிரி இந்த மட்டுவில் அம்மன் கோயில் மட்டுவில் என்ற ஊரில் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயம். பாருங்க, கனகம்புலி அடியூடாக சுண்ணாகம் போகிற மினி பஸ். உள்ளுக்குள்ளேயே அவ்வளவு தூரம் மக்கள் இருக்கிறாங்க. எல்லோரும் கோயிலுக்கு வந்துட்டு பொங்கி கொண்டு பொங்கலை முடிச்சுட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து 4ஆவது பொங்கல். பாருங்க, தொடர்ச்சியாக வந்து காவடிகள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே 11:30க்கு பிறகு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் காவடிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், பறவை காவடிகள் எல்லாம் பாடல் எல்லாம் நிப்பாட்டிட்டினம், பாடல் எல்லாம் நிப்பாட சொல்லியாச்சு. அதோட தாகசாதி நிலையங்கள் எல்லாம் சுற்றி வர இருக்குது. 4ஆவது பொங்கல் என்றதால் மக்கள் வந்து இறுதி நாள் என்றதால் நிறைய பேர் வந்து வருவாங்க. மணிக்கடைக்குள்ளேயே பாருங்க எவ்வளவு மக்கள் என்று சொல்லி கோயிலுக்கு முன்னால இருக்கும். இது வந்து விரைக்குள்ள நாங்கள் வந்து இறுதியா வந்து பார்ப்போம். உடனடியாக இங்கெல்லாம் பொங்குற இடங்கள் இருக்கு. உள்ள எப்படி பொங்குறாங்க மக்களோட வந்து உரையாடுவோம். மட்டுவில் அம்மன் கோயில், அதாவது இலங்கையில் இருக்கிற கோயில்களில், அம்மன் கோயில்களில் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையானதும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில். நீங்கள் பார்க்குற வீதி வந்து புத்தூர் போகிற வீதி. இதால் அப்படியே அச்சுவேலி போகலாம். எல்லாருமே வந்து வாகனங்களில் வந்து இறங்கி கொண்டிருக்கிறாங்க. கோயில் அப்படியே பாருங்க மக்களே எப்படி இருக்குண்டு. கொஞ்சம் வெயில் வந்து குறைவாக இருக்குது. 10:30 பிறகு இந்த மட்டுவில் அம்மன் கோயிலில் என்னெல்லாம் இடம்பெறுதுன்றது தான் என்னுடைய காணொளி. அப்படியே நாங்கள் இப்போ இந்த வாசலால் வந்தாச்சு. இதுக்கு பிறகு வாகனங்கள் ஒன்றும் அப்படியே உள்ள செல்ல அனுமதி இல்லை. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தண்ணி பந்தல் இருக்குது. இதில் நான் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஈச்சம்பழம் வந்து இதில் வச்சிருக்கணும். பார்க்கவே நல்லா இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் பறித்து சாப்பிட்றது அழகு இல்லை. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனை டிக்கெட்டுகள் விற்கிற இடம். கோயிலுக்கு நீங்கள் வழமையாக வந்தாலே நீங்கள் இந்த இடத்துலையே அர்ச்சனை டிக்கெட்டுகளை வந்து வேண்டிக் கொண்டு போகலாம். வந்தோடனே ஐயா ஒரு ஆள் வந்து நல்ல சந்தனப்பட்டல் அமைச்சு. வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நான் நன்றி. பிரான்ஸில் இருக்கிறேன் நான். வணக்கம். பிரான்ஸ்ல இருக்கிறீங்களா? ஒரு ப்ரோக்ராமும் பார்ப்பேன். அப்படியா? ஆமா. உங்களுடைய பேரை சொல்லுங்க. என் பேர் செல்வராசா. நல்ல அந்த வினு சக்கரவர்த்தி தெரியுமா? என்ன கண்ணு, வணக்கம் கண்ணு, எப்படி இருக்கிறீங்க கண்ணு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி வாரேன். என்ன தொண்டமான ஆர்வம் என்று சொல்லுவாங்க. ஆனா பார்க்க அந்த வினு சக்கரவர்த்தி மாதிரி எல்லா இடமும் சந்தனப்பட்ட வச்சு. ஆமா, நான் அப்படியே பார்த்ததுமே உங்களோட கதைக்க தோணுன விஷயம் ஒரு மங்களகரமான நல்லது, சந்தோஷம். எப்படி இருக்கு இந்த முறை பொங்கல்? நான் இப்போ ஒவ்வொரு வருஷமும் பாருன். நான் 2 வருஷமா பெரியல, இந்த முறை வந்திருக்கேன். நல்லா இருக்கு ஆண்டு பாருங்க மக்களே. இப்போ நாங்கள் ஐயாவோட கதைச்சு கொண்டு இப்படி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ தனியாக வந்தீங்களா, குடும்பத்தோட வந்து? வைபு நின்றவா, வைபு புறா மக்கள் தான் வந்தவையா. இந்த கிழமை இந்த பிள்ளைகளும் பிள்ளைகளும் பெருகுது. 4 அன்றைக்கு பெறுறாங்க. அப்போ கோயில் முடிய போதே அது கிடையாது. நான் 2 மாதத்துக்கு நிற்பேன். சந்தோஷம். சரியா போய் சந்தோஷம். மங்களகரமா ஒரு ஐயா இருந்தாரு. அவரோட கதைக்கணும் போலதான் தோணினது. அதுக்கேற்ற மாதிரி ஐயாவும் வந்து கதைச்சிருந்தாரு. வெளிநாட்டில இருந்து நிறைய உறவுகள் வந்து வந்திருக்கிறாங்க. நிறைய உறவுகளால் வந்து வர முடியலாமல் இருக்குது. காரணம், அந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து கிடைக்கணும், அதுக்குரிய லீவுகளும் வந்து அமையணும். 2025ஆம் ஆண்டு பங்குனி திங்கள் 4ஆம் நாள் பொங்கல் எப்படி இடம்பெறுது பாருங்க. கோயிலுக்குள்ள வந்தா அவையில் வந்து நாங்கள் காலை கழுவணும்.
கோயிலுக்கு அருகிலேயே இருக்கிறது. இது அப்படியே கச்சான் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது கோயிலினுடைய முன்பகுதி. நாங்கள் வந்து இப்போ அதால் அப்படியே வருவோம், இதால் போய் அதால் அப்படியே வருவோம். மட்டுவில் அம்மன் கோயில் நாங்கள் அப்படியே தேர்முட்டிக்கு மிக அருகில் நிற்கிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஊர்கள், அதாவது யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களையும் இருந்து மக்கள் பக்தியோட பொங்கி கொண்டிருக்கிறாங்க. கோயிலை சுற்றி இப்படி பொங்கி அம்மனுக்கு வந்து படைப்பாங்க. இது பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக இடம்பெற்று கொண்டு வர ஒரு 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 பாரம்பரிய ஒரு நிகழ்வு அப்படி என்று சொல்லலாம். மட்டுவில் அம்மன் கோயில் ஓம் சக்தி கோபுரத்தை பாருங்க, இவ்வளவு அழகாக ரம்மியமாக இருக்குண்டு. இப்போ கோயில் வந்து கட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ கோயிலுக்கு முன்னால் வந்து வந்துட்டோம். இப்போ இங்கே என்ன இடம்பெறுது அப்படின்னு சொன்னால், பொங்கி வந்து அதில் பக்தியோட வந்து படைப்பாங்க. அதைத்தான் உங்களுக்கு காட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளவு ரம்மியமாக இருக்கும். பாருங்க, வெயில் குறைவேண்டாலும் பணிகளை வந்து சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். நீர் வந்து ஊற்றி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்க்க வந்து அற்புதமாக இருக்குது. நேராக வந்து இந்த இடத்துல நின்றாலே பாருங்க, ஒரு குயில் ஒன்று போயிட்டு இருக்கு. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ மேலதாள வாத்தியங்கள் இப்போ தான் பூசை முடிஞ்சது. நேரத்தை பாருங்க, 10:41. 10:30 பிறகு நடக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மட்டுவில் அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிற வாகனங்களை பாருங்க, அவ்வளவு வாகனங்கள்னு சொல்லி 2 வீதி கரைகள்லையும் வந்து இப்படி வாகனங்கள் நிற்கிது. இப்போ நாங்கள் நல்ல ஒரு தோட்ட வழியில் நிற்கிறோம். இது அம்மன் கோயில் அங்கே இருக்குது. நான் முக்கியமாக ஒன்று காட்ட வந்தேன்னா, மட்டுவிலுக்கு வந்தால் இந்த மட்டுவில் கத்திரிக்காய், மட்டுவில் விளைகிற பூசணி, சரி இதை உங்களுக்கு காட்டுவோமே அப்படின்னு சொல்லி வந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், நல்ல பெரிய ஒரு பூசணிக்காய் வந்து தோட்டத்தில் காய்ச்சிருக்கு. இங்கே அதுக்குள்ளேயும் கொண்டு இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. அங்கால வந்து மட்டுவில் வந்து கத்திரிக்காய், நல்ல கத்திரிக்காய் தோட்டம் உண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், காயெல்லாம் வந்து காய்ச்சிருக்குது. 1 கிலோ கத்திரிக்காய் விலை இப்போ வந்து எவ்வளோ போகுது அப்படின்னு சொன்னால், 400 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் போகுது, 500 ரூபா வரைக்கும் போகுது. இப்போ இங்கேயே வந்து, அதாவது இப்போ நான் நிற்கிற இடத்துல இந்த மட்டுவில்லையே வந்து என்ன விலை விற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 450 500 ரூபா விற்கிறாங்க. மட்டுவில் கத்திரிக்காய் அவ்வளோ தூரம் விலை ஏறி இருக்குது இப்போ. ஸோ இப்போ எல்லாருமே வந்து கோயில்களுக்கு போய் கொண்டுக்கிறாங்க. நாங்கள் சட்டியாக பின்னால் அப்படியே நிற்கிறோம். நல்ல ஒரு தோட்ட வழி, நல்ல ஒரு அமைதியாக இருக்குது இந்த இடம். கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தேங்காய் உடைக்கிறது. இன்றைக்கு வந்து நிறைய பேர் தேங்காய் உடைச்சு பாருங்கள், அதையெல்லாம் வண்டில்களில் வந்து அள்ளி கொண்டிருக்கணும். அதோட இது 1000 கண் பானை அப்படி என்று சொல்கிறது. அப்படியே நாங்கள் வந்து பொங்குற இடம், பொங்கி படைக்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இதில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து பொங்கி படைப்பாங்க. படைத்ததுக்கு பிறகு பக்தர்களுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. இதை வேண்டி சாப்பிடவே ஒரு கொடுப்பனை ஒன்று வேணும். பாருங்க, இவ்வளவு பேர் இதில் சுற்றி வளைச்சு நிற்கிறாங்கன்னு பாருங்க. இன்றைக்கு வந்து வெயில் வந்து குறைவாக இருக்குது. நாங்கள் வந்து உள்ளே படைக்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து எப்படி படைக்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு வந்து காண்பிக்க போகிறேன். பாருங்கள், இந்த ஆலயத்தை சுற்றி அப்படியே பொங்கி கொண்டு வந்து பாருங்க, தேங்காய், கதலி வாழைப்பழம், அதோட வந்து பொங்கல், கறி, மட்டுவில் கத்திரிக்காய், இல்லை செய்த கத்திரிக்காய் இருக்கும். பொங்கி அப்படியே படைச்சு கொண்டிருக்கணும். நீங்களே வந்து படைக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், பொங்குறவர்களே வந்து படைப்பாங்க. நேர வந்து அம்மனுடைய சன்னிதானம் இருக்கிறது. அதிலே வந்து நீங்கள் அப்படியே அம்மனையும் அப்படியே பார்க்கலாம், பார்த்து அப்படியே வழிபடலாம். பாருங்க, கோயிலுக்கு முன்னால் வந்து நான் நினைக்கிறேன். பார்த்து ஸோ இதில் வந்து படைச்சி முடிய இதில் வந்து பாருங்கள், பக்தர்களுக்கு வந்து பிரசாதம் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். என்னெல்லாம் உடம்புறது பாருங்க. படையலை வந்து வித்தியாசமான படையல்கள்.
இந்த பொங்கல் முறை பற்றி ஐயாட்ட வந்து கேட்க போகிறேன். இந்த முறையை பற்றி சொல்லுங்க ஐயா. ஒரு பொங்கலுக்கு 50 ரூபா. அப்போ தெரிஞ்சு கொடுக்க இல்லாது தானே. அப்போ இதுலேண்டா ஒரு இடத்தானு கொடுக்கலாம். 50 ரூபா டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் தனி பொங்கலண்டா 50 ரூபா, மோதாம்பு படையலண்டா 100 ரூபா. 2 டிக்கெட்டு கிழிச்சு கொடுக்கணும். நாங்கள் வெளியில் பொங்கிட்டு வரலாம். அப்படியே வெளியே சுற்றி வர பொங்கிட்டு வந்து இங்கே வந்து படைக்கிற நேரத்தில் நீங்கள் டிக்கெட் வாங்க. டிக்கெட்டு வாங்க. ஓகே, இதுதான் வந்து முறை. இது காலங்காலமாக வந்து செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள் எப்படி எல்லாம் படைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் வெள்ளைக்கறி வச்சிருக்கணும். இப்போ பொங்கலுக்கு வந்து வேறுங்க டிக்கெட் போட்டு கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் பார்த்தது பொங்கி எப்படி படைக்கிறாங்கன்னு சொல்லி படைத்த பொங்கலை வந்து பக்தர்கள் வந்து பிரசாதமாக வந்து இப்படி வேண்டுவாங்க. கத்தரிக்காய் பால் கறி இது சாப்பிட்டாலே வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. இது அபிசு. நிறைய பேர் வந்து பக்தியோட வந்து வேண்டுவாங்க. மட்டிவில் அம்மன் கோயிலில் வந்தால் இது வழமையாக வந்து இடம்பெறும். நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி பொங்குற அந்த படையலை வேண்டுவீங்க. எல்லாரும் வந்து சொப்பின் பேக்கில் வந்து படையலை வந்து வேண்டிக்கிட்டு பாருங்க மக்களே, காவடிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல காவடிகள் இனி வெறும் 11:30க்கு பிறகு வரும். இப்படி காவடிகள் பாடலாம் நிறுத்த சொன்ன நிறுத்தினோம். பாருங்க இதில் டாஸ் இல்லை ஒன்று வந்து வச்சுட்டாரு. கொஞ்ச நேரத்தில் வந்து இதில் அபிசு வந்து கொடுக்க போயிடும். பாருங்க ஸோ அவரை பார்க்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி தான் தெரியுது. சந்தோஷமாக பொங்கி படைச்சு மக்களுக்கு வந்து பொங்கலை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இப்போ வந்து நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி பொங்குறாங்க என்றுதான் பார்க்க போகிறோம். ஆலயத்தை சுற்றி வந்து அதை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். அவ்வளோ தூரம் அந்த பொங்குறதே வந்து பார்க்க ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், ஒரு பக்திமயமாக இருக்கும். அப்படி ஒரு காட்சி அது. இப்போ எல்லாம் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை வந்து இல்லாமல் போயிட்டுது. ஸோ பாருங்க, இப்போ குடும்பமாக வந்து வாகனங்களில் வந்து இப்படி இருந்து மரத்துக்கு கீழே இருந்து கதைச்சு அம்மனுக்கு வந்து இப்படி பொங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஒரு வருஷமும் நேர்த்தி வைப்பாங்க. நேர்த்தி வைத்தா நிறைவேற்றுற ஒரு அம்மன் கோயில். இப்போ நாங்கள் இப்படி பொங்குறாங்கன்னு பார்த்துருக்குறோம். அம்மா எல்லாம் பொங்கல் வச்சு முடிஞ்சுது. அம்மா எந்த இடத்துலேருந்து வந்துருக்கிறீங்கம்மா? யாழ்ப்பாணம் இடம் தாவடியிலிருந்து அம்மா வந்திருக்கிறாங்க. எல்லாம் பொங்கி இதில் வந்து பொங்கலும் குழம்பு என்னம்மா சாம்பார் குழம்பும் வச்சு அம்மா வந்து பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இங்கால வந்து ஆலயத்துக்கு முன்னால் தாக சாந்தி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா இருக்கும் பிடிச்சா. அதோட வந்து மோதகங்கள் வந்து பிடிச்சு கொண்டிருக்கிறேன். இது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். இது டிக்கெட் வந்து 100 ரூபான்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தார். நல்ல நல்ல மோதகத்தை பாருங்க எப்படி இருக்குது. ஸோ இனிதான் வந்து இதை படைப்பாங்க. அம்மா வந்து செய்து கொண்டிருக்கேன். அதில் முக்கியமான விஷயம் பாருங்க, கடகத்தில் வந்து அந்த கடகம் சொல்ற சின்ன கடகம் தட்டுன்னு தட்டுப்பட்டியில் வந்து அம்மா செய்து கொண்டிருக்கிறாங்க. எந்த இடத்துலேருந்து வந்துருக்காங்க? எல்லாரும் கூப்பிடலாம். யாழ்ப்பாணம் குப்லான்ன்ற பகுதியிலேருந்து வந்து அம்மாக்கள் அப்படியே பக்தியோட வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்க அப்படியே கோயில் எப்படி இருக்குண்டு. கொஞ்சம் வெயில் வந்து குறைவு. இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். ஸோ ஆலயத்துக்கு முன்னுக்கு நிற்கல வந்து இதில் எல்லாம் மக்கள் வந்து குவிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களை
பிரான்ஸ்ல இருந்து வந்தவர் இன்னும் அவர் வீட்டை போகல. எப்படி இருக்கு? பொங்கல் சாப்பிட்டீங்களா? இல்ல இது எங்களுடைய ஆக்கள் பேர் ஒழுங்கு இல்லாம செய்யறாங்க. பரிசயம் படி போனா தாராளமா வாங்கலாம், தாராளமா சுத்தியே வாங்கலாம். அப்படியே குமிஞ்சு ஒருத்தருக்கும் ஒரு பிரியோசனம் இல்ல. ஆனா இதுவும் ஒரு சந்தோஷம் தானே, குமிஞ்சு வாங்குற சந்தோஷம் இல்ல. ஒழுங்கு இருக்கும். எங்களுடைய ஆட்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும். எங்களுடைய ஆட்கள் எங்க போனாலும் இதுதான். கடைசியில நீங்க என்ன கோயிலுக்கு போவீங்க? அங்க 19 நாட்டுக்கு தனியா டிரைவிங் செய்வேன். வாகனம் வச்சு ஓடுறோம் நாங்க. 19 நாட்டுக்கு தனியா போய் வருவேன். எல்லா இடம் போய் வருவேன். இப்போ கொஞ்சம் கோயிலுக்கு வந்தீங்களா? நான் கோயிலுக்கு பாருனா 3ஆம் மாத கடைசியில வருவேன். வந்து எங்கட நாங்க இருக்கிறது கொக்குவில். வராரியம்மன் கோயில் கொடியேறிட்டுது. இன்றைக்கு 4ஆம் திருவிழா, 8வது 9வது திருவிழா என்னுடைய அன்னதானம் சப்பரத்துக்கு. அது முடிஞ்ச பிறகு எல்லா கோயில்களும் சுத்தி அடிச்சு அப்படியே நின்று போவோம். நன்றி. ஸோ இங்கே இதைத்தான் அவர் சொல்றாரு, ஒழுங்குமுறைப்படி கொடுத்தா நல்ல வேண்டு. இங்கே அபிசை வாங்கிட்டு இருக்கிறாங்க. சோறு வாங்கி வந்துருக்காங்க. சரி, அவங்கள காட்டுறதால இல்லை, அவங்க என்ன பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. இங்கே நான் ஒவ்வொரு வருஷமும் வாரேன்னா இந்த இடத்துக்கு. ஸோ இங்கே நிறைய கிட்டாரம் வச்சு தான், கிட்டாரம்னு சொல்லுவோம், கிட்டாரம் வச்சு பொங்கி செய்வாங்க. அதோட எல்லா இடத்துலையும் நீங்கள் இருந்து பொங்கலாம். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ பேர் பொங்கி கொண்டுருக்காங்க பாருங்க. இந்த கோயிலினூடாக நான் பார்க்குற விஷயம் என்ன சொன்னால், அந்த பழமையை அப்படியே கொண்டு வருவாங்க. ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ நல்ல வடை, உளுந்து வடை தானே. நீங்கள் எந்த ஊரில் வந்துக்கிறீங்க? யாழ்ப்பாணம் மட்டிவில் தானே. மட்டிவில் இவங்க நல்ல வடை பொரிக்கிற சத்தமே, அந்த பொரிக்கிற சத்தத்தை பொரிக்கிற சத்தத்தை கேட்கவே சாப்பிடுவாங்க. இனி அவங்க எல்லாம் பொங்கி படைப்பாங்க. நன்றி. ஆவி பறக்குது. எந்த இடத்துல இருந்து வந்துக்கிறீங்க? நாங்கள் மட்டிவிலிருந்து நல்ல மோதகம் அம்மா அப்படியே ஆவி பறக்க போட்டுருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்தாலே இந்த மோதகம், வடை, பொங்கல். வணக்கம் ஐயா, எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறீங்க? மட்டிவி. ஓகே. ஸோ இங்கே பாருங்க, கூட ஆண்கள் வேலை செய்வாங்க பாருங்க. இங்கெல்லாம் வெட்டியாச்சு. நான் நினைக்கிறேன் மோதகம் பாருங்க, நான் துறக்கிற நேரம் அப்படியே அருமையாக இருக்கு. இல்லை குட்டி குட்டியாக பிடிச்சிருக்கிறாங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. ஆண்கள் கூட வேலை செய்கிறீங்கன்னா. நீங்கள் எந்த இடம்? சாவச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்கன்னா. இப்போ ஒரு இந்த பிள்ளையார் மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோதகத்திலே முக்கியமாக பிடிக்கிறது பிள்ளையார் மோதகம். அது தனியாக மோதகங்களுக்குள்ள நடுவில் பிடிப்பாங்க பாருங்க. எவ்வளவு சரியான முறையில் செய்கிறாங்கன்னு பாருங்க. சுடுதண்ணியை கொண்டு அப்படியே உள்ள பச்சை தண்ணியில் ஆற வச்சிருக்கணும். நடுவில் பாருங்க பிள்ளையார் மோதகம், பார்க்கவே அற்புதமாக இருக்கு. நன்றி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எந்த இடத்துல இருந்து வந்துக்கிறீங்க? சங்கானையில இருந்து வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு இந்த முறை பொங்கல்? நல்லா இருக்கு. நல்ல சுவைச்சு சாப்பிட்டு வாழை இலையில ஒன்றையும் காணையில. இல்ல இவ்வளவு இருந்தது, ஏதோ கை நீட்டே வந்தது இவ்வளவு. ஆனா இங்க எல்லா இடத்துலயும் சுத்தி போங்கினோம். ஆனா பிரசாதம் வாங்குறது அவ்வளவு சுலபம் இல்லை. பொங்கல் இருக்குது, ஆனா வாங்க இல்லாது. அதுதான் நீங்க ஆனா வாங்கணும். நீங்க வாங்கி சாப்பிட்டா கொண்டு வரக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா அடுத்தது வரும், கொண்டு போக அடுத்தது வரும். மற்றபடி இல்லையென்று சொல்லிடலாம். அம்மளத்தின் வாசல்ல இல்லையென்ற சொல்லி இல்ல. நல்ல ஒரு பக்தி பூர்வமான அம்மன். கண்டிப்பா இல்லையென்று சொல்ல மாட்டான். மட்டிவில் சாவச்சேரியில இருந்து விட்டடியால வரணும். இது இங்கால வரேன், இந்த பகுதியால வரேன்டா. இதால வரேன்டா சாவச்சேரியால நேரா வந்தீங்கன்னா புத்தூர் ஆலயம் வரலாம். மட்டிவில் அம்மன் கோயில் சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே சந்திச்சது சந்தோஷம். என்னோட அம்மா சந்தனம் இதுதான். நான் சின்ன பிள்ளையா இருந்தான். அப்ப இப்ப என்ன வித்தியாசம் காண்றீங்க? 2025 என்ன வித்தியாசம்? நிறைய அம்மன் கட்டடங்கள் எல்லாம் கட்டிடம் நிறைய. இப்ப பாலஸ்தானம் பண்ணி இப்போ இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வரைக்கும் அம்மாவோட வரைக்கும் சின்ன பிள்ளையா வரைக்கும் இதில் ஒரு கடலை வைக்கிற ஒரு ஆட்சி வைப்போம். அம்மாட்ட கொண்டு எங்களை ஒப்படைச்சு போட்டு தான் அம்மா போவா. இதில் அவன் கையில நாங்கள் இருப்போம். அம்மா கும்பிட்டு அப்படி அம்மாட்ட முந்தின பிடிச்சு கொண்டு நாங்கள் போன ஆட்கள். இன்னைக்கு நாங்கள் வளர்ந்து எங்கட பிள்ளைகள் வந்தாலும் பிடிச்சு வந்து இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு இல்லாத வருவதில்லை. அதை தாங்க தான் தடிக்க போகணும். சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா
போலீஸ் வாகனம் வந்து திடீரென்று வந்திருக்குது. போன வருஷம் வந்து இப்படி நடந்த ஒரு சம்பவம் நடந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் வாகனம் வந்து திடீரென்று வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இங்கே வந்து சரியான பாதுகாப்பு முறையில் வந்து இதை செய்வோம். ஒவ்வொரு திங்களும் 4 திங்களும் வந்து போலீஸ் வாகனம், தன்னார்வலர்கள், சமூகத்தோட நிறுவனங்கள் எல்லாம் வந்து இதில் வந்து பாதுகாப்பு கடமையில் வந்து சரியான முறையில் வந்து ஈடுபடுகிறோம். சரி, இப்போ நாங்கள் பார்க்க போகிற அடுத்த விஷயம் என்ன சொன்னால், கோயிலை சுற்றி எப்படி பொங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் எந்தெந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அப்படியே காணொலியை வந்து அப்படியே முடிக்க போகிறோம். ஆலயத்தினுடைய தெற்கு வீதிக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். ஆலயம் உள்ள வந்து திருத்தி கொண்டிருக்கிறோம். அதனால நான் காட்டியில் இப்போ வந்து பாருங்கள் பிரதிஷ்டை எல்லாம் அடித்துட்ருக்கிறோம் நேர்த்திகளுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் சுற்றி வளைச்சி பொங்கி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஒரு அம்மம்மா ஐயா வந்து மகிழ்ச்சியாக பொங்கினம். வணக்கம். எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறீங்க? மந்துவில் கொடிகாமத்திலேருந்து ஒரு சுவையான அம்மனுக்கு படைக்கிறதுக்காக நேர்த்திக்காக வந்து குலசாதம் செய்து கொண்டிருக்கிறோம். அம்மா வந்து பாலை விடுறா. சத்தமே இல்லை, நம்ம நல்லா வேர்த்துட்டு. ஆமாம், அதோட வந்து பாருங்க குடும்பமாக வந்து பொங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த இடம் இது வந்து கோயிலினுடைய தெற்கு புற வாசல்ல கேணிக்கு மிக அருகில வந்து இருக்கிற இடம். இப்படி வரிசையாக வந்து பொங்கி கொண்டிருப்பாங்க. பருப்பு, பூசணிக்காய் என்ன நல்ல புகையா இருக்கு. அம்மா எந்த இடத்துல இருந்து வந்துக்கிறீங்க? எந்த இடம்? இருவால், அதாவது யாழ்ப்பாணத்துல இருவால் என்ற ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இங்க பாருங்க இப்பதான் பொங்கி கொண்டிருக்கிறீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? மீசாலையில இருந்து வந்திருக்கிறாங்க. நன்றி. எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? சுண்ணாகம். இப்பதான் பொங்குறாங்க. இனி பொங்கி அப்படியே படைப்பாங்க. மாலை நேரம் வரைக்கும் பொங்குவாங்க இந்த கோயில்ல. ஸோ அம்மா வந்து பொங்கி இப்ப படைக்கு ரெடி ஆகிட்டாங்க. அம்மா எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? நீர்வேலியில இருந்து வந்திருக்காங்க. ஓகே, பொங்க. இது பொங்கலுக்கு பாலை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல புகையா இருக்கு. வணக்கம் ஐயா, இந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? தாவடி, யாழ்ப்பாணம் தாவடியிலேருந்து ஐயா வந்து பொங்கியாச்சா? பொங்கியாச்சு, படைச்சாச்சு. படைக்க போறீங்க இனிதான். நல்லது. ஸோ பாருங்க ஒரு வயசுன்னு ஒரு அம்மம்மா இருக்கிறாங்க. அம்மம்மா எப்படி இருக்கிறீங்க? அம்மா எப்படி எங்க எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? மந்துவில் இருந்து அம்மா வந்து வெங்காயம் வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதான் இந்த பாரம்பரியம். இப்போ நாங்கள் பார்க்குறது கோயிலினுடைய கேணி பகுதி. இந்த கேணி பகுதியில் வந்து எல்லாருமே வந்து பொங்கி தேங்காய்களை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கேணியில் வந்து நீங்கள் குளிச்சாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பாக்கியம், நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். பாருங்கள், முக்கியமாக எல்லாருமே குளிச்சு கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணியை பார்க்க. இப்போ நிறைய பேருக்கு மட்டிவில் கோயிலில் இவ்வளோ பெரிய கேணி இருக்கிறது பெரும்பாலான ஆக்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த வீதியால் போகிற ஆக்களுக்கு. ஆனால் பொங்க வார ஆக்கள், இங்கே வார ஆக்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் கோயிலினுடைய தெற்கு பக்கம். 11:05 ஆகுது. இப்போ அப்படியே தெற்கு பக்கத்தால் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே அதில் வந்து கடைகள் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் கச்சான் வாங்குறதுன்னு சொன்னால் இங்கே வந்து வாங்கலாம். சரி, இதையும் வந்து பக்தர்களுக்கு காட்டுவோமே அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். இப்படி நீங்கள் பார்க்குறதெல்லாம் தண்ணி பந்தல் மடம். ஸோ அங்கெல்லாம் பாருங்கெல்லாம் பொங்கி கொண்டிருக்கிறேன். கோயிலை சுற்றி பொங்குவாங்க. நீங்கள் எங்கே விரும்பின இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இருந்து பொங்கலாம். பொங்கி வந்து நீங்கள் சாப்பிடலாம். சரி, இப்போ நாங்கள் வந்து உள்ளே போவோம். கோயிலுடைய மேற்கு பக்கம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து பொங்கி கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் வந்து
சுற்றி வர கடைகள் இருக்கும். நாங்கள் அப்படியே மேற்கு வீதியில் நிற்கிறோம். பாருங்கள் இவ்வளோ வாகனங்கள் பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்திற்கு. அதோடு சேர்த்து அங்காலையெல்லாம் பொங்குவாங்க. பாருங்க இப்படி இருக்குன்னு. ஆனால் வீதிக்கெல்லாம் நீர் ஊட்டி இருக்காங்க. பின்னாலையெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் எல்லாம் குடிக்கலாம், குளிர்கடிகளெல்லாம் குடிக்கலாம். இது மேற்கு வீதி. இதை விட குழுவாக இருந்து பொங்குற இடத்துக்கு தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு புளிய மரத்துக்கு கீழே, மிகப்பெரிய ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்துக்கு கீழே இருந்து பொங்குவாங்க. பார்க்குறதுக்கு வந்து அப்படி ரம்மியமாக இருக்கும். பாருங்க ஒரு பெரிய ஒரு அபிஸ் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்குது. அபிஸ் வச்சு கொண்டிருக்கீங்க. எந்த இடத்துல இருந்து வந்துக்கிறீங்களா? ஊரங்க உங்களோட பண்ட தரப்புல இருந்து வந்திருக்கணும். ஒரு கிடாரத்தில் அபிஸ் வச்சு கொண்டிருக்கணும். ஆனால் புகை வந்து அந்த தூரம் புகை சுற்றியான புகையாக இருக்குது. நல்ல ஒரு மரத்துக்கு கீழே இருந்து இப்படி பாயல் ஒரு பேக்கில் விரிச்சு பொங்குவினா பாருங்க. எல்லாம் தேங்காய் எல்லாம் திருப்பி கொண்டிருக்கிறோம். ஐயா எந்த ஊரில் எந்த இடத்துல இருந்து வந்துக்கிறீங்க? மட்டுவில் இருந்து ஐயா வந்திருக்கிறாரு. மட்டுவில் அம்மன் கோயில் இன்றைக்கு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறது, இருக்கிறார். எப்படி இருக்கு அம்மா கோயில்? கோயில் நல்ல சிறப்பாக இருக்குது. நல்ல சந்தோஷம் கிடக்கு பார்க்க அம்மாளாச்சிய. எத்தனை வருஷமா வாரீங்க? எத்தனை வருஷமா வாரீங்க? நான் இப்போ காலத்துக்கு பிறகு இந்த பிரதான் அம்மாளாச்சிட்ட வந்திருக்கிறேன். லண்டன்ல இருந்து. என்னோட சொந்த இடம் இங்கே தான். உங்களை பார்க்க லண்டன் மாதிரி தெரியல. என்ன லண்டன் மாதிரி தெரியல, கண்ணகியம்மன் சொல்லுகிறான். இந்த வருஷம் 4 திங்களும் வந்தீங்களா? 2 திங்கள் போன திங்களும் இந்த 2வது திங்கள்லாம் நான் லண்டன்லேருந்து வந்துடுறேன். போன திங்களும் வந்தேன். நான் மட்டுவில் அம்மன் கோயிலில் இவங்க பார்த்தா லண்டன் மாதிரியே தெரியல. ஆனால் லண்டன் சொல்கிறாங்க. லண்டனை விடும் நீங்கள்? நாங்கள் சவுத் ஹால். நீங்கள் மட்டும் வந்தீங்களா அல்லது? நான் தான் வந்தேன். தனியெல்லாம் வருவீங்க? எப்படி தனியெல்லாம் வாரீங்க? எங்களுக்கு வந்து சொல்லித்தாங்க. அங்கே டிக்கெட்டை போட்டாச்சு. வீல் சேருக்கு 15 அதே கொண்டு வந்து வழியில் விடுவிடும். அப்போ இங்கே இருந்த ஒரு பேரன் வந்து இது கொண்டு வந்தவன். அவன் போகைக்குள்ள பேரன் ஏற்றி கொண்டு விடுவான். எப்படி அம்மா இருக்கு என்னுடைய காணொலிகள்? நல்லா இருக்கு, பார்க்குறான். நான் நடுக அவள் என்னுடைய சப்ஸ்கிரைபர். அவளோட கதைச்சிட்டேன் ஆரம்பத்திலேயே. ஸோ முதலாவது அறிமுகம் அம்மா வந்து கதைக்கிறாங்க. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களை சந்தித்ததுல நல்ல சந்தோஷம். இல்லையா நடுவ பார்க்குறேன். நான் நடுவ பார்க்குறேன். எனக்கு இது எப்படியானதுலாம் பார்க்க நல்ல விருப்பம். கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் வருவீங்களா? ஒரு வருஷம் பிறாக்கிறது கஷ்டம். வார நேரத்தில் வந்துட்டு தான் போவோம். பாருங்க மக்களே, எல்லாரும் வந்து அப்படியே குவியலா கோயிலுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா இன்றைக்கு வந்து கடைசி பங்குனி திங்கள். அதனால எல்லோருமே வருவாங்க. எல்லோருமே வருவாங்க. இப்ப இந்த அளவு சட்டம் பின்னேரம் போல விலத்தி போக இல்லாது. பின்னேரம் எத்தனை மணிக்கு வரணும்னா? பின்னேரம் இப்ப தொடங்கிய வேறம் தொடங்கிடுவேன். போன கிழமை எல்லாம் ஒரு 20-25 துலாக்காவடி. இந்த முறை இன்னும் கூட விறங்கு துலாக்காவடி, அதோட ஆட்டக்காவடிகள். அதோடு நிற்க அப்படி பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆசையா இருக்கும். வீட்டை போக வேற வராது. ஓகே அம்மா, உங்களை சந்திச்சது சந்தோஷம். நான் போயிட்டு வரேன். சந்திச்சது பார்க்க நன்றி. நன்றி நன்றி. வரணும்மா, போயிட்டு வரேன். பொங்கி முடிச்சாச்சு. பேக்குகளில் வந்து கொடுத்து கொண்டு இருக்கணும். நாங்கள் நிற்கிறது ஆலயத்தினுடைய சரியான மேற்குப்புறம். முதல் வந்து இந்த வேலிகளால் இப்படி போகலாம். வணக்கம், எங்கேருந்து வந்துக்கிறீங்க? சங்கத்தானையிலேருந்து வந்துக்கிறீங்க. பொங்கி முடிச்சாச்சா? எல்லாமே வந்து பொங்கி கொண்டிருக்கணும். இது வந்து என்னம்மா, வெள்ளை அவிசா? சக்கரை பொங்கல் வந்து சக்கரை போட்டாச்சு. கரையில் இனிதான் கரையும். வரம்பு இது. இப்போ கோயிலினுடைய மேற்கு பகுதியிலேருந்து நாங்கள் இப்போ வடக்கு பகுதியை நோக்கி நடந்து கொண்டிருக்கோம். வணக்கம். ஸோ இந்த வடக்கு பக்கத்தில் அம்மா மட்டுவில் கத்திரிக்காயில் ஒன்று வச்சுருக்கீங்க. வெள்ளைக்கறி என்ன?
எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறீங்கம்மா நீங்கள்? இருபாலையிலேருந்து வந்துருக்குறீங்க. ஓகே, நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இதை வந்து அப்படி சலிப்பாங்க, சலிக்கிறது. ஓகே, இப்போ வந்து நான் முக்கியமான இடம், அதாவது ஒரு புளிய மரம், தென்னை மரம், வேப்ப மரம், ஒரு பெரிய இடம் உண்டு. இதுக்குள்ள வந்து எல்லாருமே பொங்குவாங்க. ஆனால் இப்போ கோயில் பாலஸ்தானம் பண்ணுறதால எல்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்டினோம், ஓடுகளை வச்சிட்டினோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இடம், எனக்கு பிடிச்ச இடம். ஆலயத்தில் இப்போ வந்து பாருங்க, உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், சோயா மீட், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இப்போ எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கணும். இங்கால இது வந்து ஒரு துவையல் ஒன்று செய்து கொண்டிருக்கணும். குழம்புக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி பொங்குறாங்கன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஆலயத்தை சுற்றி வரைக்கும் இப்படி வந்து பொங்கி கொண்டு இருப்பாங்க. இப்போ திருகோணமலையிலேருந்து வந்திருக்கிறாரு. இந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த பொங்கல்? இது ஒரு மங்களகரமான சைவமும் தமிழும் ஒருங்கே தழைத்தோங்குகின்ற ஒரு மண்ணாக எமது எதிர்கால விடியலை நோக்கிய நற்பண்புகளை எடுத்து எம்பும் ஒரு நல் மதத்தை சார்ந்த மக்களாகிய நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் தன்மான தமிழர்களாக நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். அடுத்தது அரசியல் முதல் முறையாக வாரீங்களா? இல்லை, நாம் முன்னாடியும் இந்த மக்கள் வாழ்ந்த காலத்திலும் இங்கே வாழ்ந்தவன். இப்போ நான் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிறேன். எங்களோட தன்மானத்தை எடுத்து எம்பும் ஒரு மண்ணாக இருப்பதால் இனிமேல் ஒவ்வொரு வருடமும் வர வேண்டும் என்ற ஒரு தன்மான தமிழ் இன உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கு. தமிழனாக வாழ வேண்டும், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா என்று வாழ வேண்டும். என்னத்தை நம்பினாலும், வயிற்று வலியை நம்பினாலும் இந்தியாக்காரனை நம்பாங்கன்னு அந்த காலத்தாக்கள் சொல்லியிருக்காங்க. அதை உணராமல் சந்திரசேகரனுக்கு எங்களோட மக்கள் வாக்களித்தது, அந்த கட்சிக்கு வாக்களித்ததும் ஒரு தன்மானம் இல்லாத தமிழனாக வாழத் தொடங்கிவிட்டார். எங்களுக்காக மரணித்த 5,87,867 உயிர்களும் எதற்காக மரணித்தார்கள் என்ற எண்ணத்தை சிந்திக்க தவறிய மானிட பண்பற்ற தமிழனாக சில தமிழர்கள் மாற்றானுக்கு வாக்களித்த மண்டையோடு அற்ற ஒரு என்னென்று இந்த இவ்வளவு வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் பண்போடு சொல்லணுன்றோடைய, கோயிலோடு சொல்லணுன்றோடைய இந்த மந்தைகளுக்கு என்னத்தை சொல்வது என்று தெரியாமல் இருக்கின்றது. சரி ஐயா, உங்களை சந்திச்சேன். அப்படியே போடவானா? அப்படியே போடலாம். நன்றி 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 நன்றி. ஸோ அவற்றை கருத்தை வந்து அப்படியே சொல்லியிருந்தார். நான் அப்படியே அதை போட்டு விடுறேன். இப்போ இந்த இடத்துல மக்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. வீதிக்கெல்லாம் அப்படியே நீர் ஊட்டியிருக்கிறாங்க. நல்ல ஒரு போக்குவரத்து நெரிசலாக இருக்குது பாருங்க. மட்டுவில் அம்மன் கோவிலுக்கு பஸ் நீங்கள் சிடிபிலாம் பெறலாம். இப்போ வந்து நாங்கள் முக்கியமாக போகிற இடம் வந்து மணிக்கடை. இங்கே வந்திருக்கிற எல்லோரும் சொன்ன ஒரு விஷயம், மணிக்கடையை காட்டுங்க அப்படின்ட்டு. வணக்கம், எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறீங்க? உரும்புறாருலேருந்து அண்ணன் வந்திருக்கிறாரு. நன்றி. ஸோ மணிக்கடை கோயிலினுடைய வடக்கு புறத்தில் வந்திருக்கும். மறக்காமல் வந்தீங்கன்னு சொன்னால் மணிக்கடைக்கும் வாங்க. நானும் மணிக்கடைகள் பார்த்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. நல்ல கச்சான் இருக்குது. ஸோ ஐயாவில் வந்து கேட்போம், ஐயா கச்சான் எப்படி? எங்கள் ஊர் கச்சான் ஐயா? பவனியா கச்சா. ஸோ வியாபாரங்களை வந்து இப்படி ஒரு வருஷம் 4 திங்களுக்கும் செய்வீங்க என்ன ஐயா? இப்படி 4 திங்களுக்கு செய்வாங்க. ஃபுல்லாக பாருங்க, நல்ல ஒரே கச்சான் கடைகள். தேன்முருகு கடை பார்க்கவே வேண்டி சாப்பிடணும் போல வந்து உணர்வு வரும். இதை பிடிச்சிட்டு இதில் போட்டுட்ருக்காங்க கச்சா. இப்போ வந்து அப்படியே மணிக்கடைகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அருமையாக இருக்குது. நேரம் வந்து 11 அடியை நெருங்கி கொண்டிருக்கோம். நாங்கள் வேகமாக மணிக்கடைகளையும் வந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளிக்கிடுவோம். எல்லாம் பார்த்து கன காலம் ஆகிட்டு. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க பிஸ்னஸ் செய்கிறதுக்கு? நாங்கள் பருத்துறையிலேருந்து வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு.
மட்டிவிலுக்கு வந்தால் நிறைய பேர் வாங்குகிற ஒரு பொருள் இதுதான். இடையே தான் நாங்கள் வருவினோம். ஐயா அந்த ஊருங்க தொண்டமனார்லேருந்து வந்திருக்கார் வியாபாரம் செய்கிறதுக்கு. ஐயா பார்த்தீங்களா, ஒரு இடங்களில் இருந்தும் வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கணும். நல்ல ஒரு மணிக்கடை ஃபுல்லாக அங்கே வரைக்கும் மணிக்கடை இருக்குது. பிஸ்னஸ்கள் வந்து சூடு வரணுன்றது நாங்கள் கோயிலுக்கு வந்து நாங்கள் அப்படி உங்களுடைய அந்த மணிக்கடை உணர்வு அது வரணுன்றதுக்காண்டி மணிக்கடையில் வந்து காட்டி கிடக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் பிடிக்கக்கூடாதுக்காண்டி கரப்பாளையம் வந்து இப்படி போட்டிருக்கீங்கன்னா. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறது? உடுப்பட்டிலேருந்து வந்து ஒவ்வொரு திங்களும் போகிறீங்க என்ன டே கிடச்சிட்டீங்க. ஸோ வந்து தரப்பால் காட்டி கொண்டிருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் இந்த மட்டிவில் புளியம்பழம் எப்படி இருக்கிற வேறு சின்ன வயசில் ஆஞ்சி சாப்பிட்ட ஞாபகம். பிஸ்னஸ் எல்லாம் அப்படியே சூடு பறந்து கொண்டிருக்கு. தொங்கல் வரைக்கும் நல்ல குளிர்ச்சி, நல்ல மரங்களுக்குள்ளதான் வந்து கடைகள் இருக்கு. நல்ல படி. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க பிசினஸ் பண்றதுக்கு? எந்த ஊரும் கூட? காண்டியில இருந்து வந்துருக்கேன். கடையில் ஒரு வருஷம் மட்டிவில் இப்படி கடைகள் இருக்கும். வந்தா அப்படியே வாங்க. பாருங்க ஐயா, பாருங்க, உங்களுக்கா வந்து நிக்கிறோம், வந்து பாருங்க. அழகான டெனிம் ட்ரவுசர் எல்லாம் தேசிய 1000 500 300 வந்து பாருங்க, வந்து பாருங்க ஐயா. கேட்கறவங்களுக்கு சாமான் சொல்லுவாங்க. நல்ல கிரௌடா இருக்கு. பொங்கி முடிஞ்ச பிறகு எல்லோருமே வந்து விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கிறோம். எது எடுத்தாலும் 50 ரூபாயா? என்ன சொல்கிறீங்க? ஸோ எது எடுத்தாலும் 50 ரூபாய்ன்னு சொல்லி அங்கே பிஸ்னஸ் சூடு வரலான்றது. ஸோ இதில் வந்து ஐஸ்கிரீம் கடை பார்த்துட்டு இருக்கோம். ஆலயத்தை சுற்றியும் வந்து ஐஸ்கிரீம் கடை இருக்கும். குளிர்களி அப்படின்னு சொல்லலாம். புளியம்பழம் எப்படி காய்ச்சிருக்காங்க. புளியம்பழம் எல்லாம் இதில் வந்து கூட பார்க்கவே நல்லா இருக்கு. மக்களே மணிக்கடை அப்படியே வேகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஊரில் வந்துருக்கிறீங்க? மட்டிவிலேருந்து வந்துருக்கிறார் வியாபாரம் செய்கிறதுக்கு. எல்லாருடையும் கதைக்கலாது. நல்ல சோப்பு நல்லா நாளைக்கு இல்லையோ? இன்றைக்கு மட்டும்தான், நாளைக்கு இல்லை. உண்மைதான். எந்த இடத்துல இருந்து வந்துருக்கீங்க பிஸ்னஸ்? நெல்லியடியிலேருந்து வந்துருக்கீங்க. நெல்லியடி ஒரு ஊர்களிலையும் இருந்து வியாபாரங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே மட்டிவில் இருக்கிற மணிக்கடைகள் உண்மையிலேயே நல்லா இருக்குது. வந்தால் அடுத்த வருஷம் வந்து வேணுங்க பாருங்க. நல்ல நல்ல கடைகள்லாம் இருக்குது. அப்புறம் இங்கால வந்து அப்படியே வண்டில் ஃபுல்லாக அப்படியே வண்டில் கடை தான். கச்சானெல்லாம் பின்னால் இருந்து வரது கொண்டிருக்கணும். ஸோ இதை நீங்கள் மட்டிவில்ல பார்க்குற மணிக்கடைகள். உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு கோயில். போன வருஷமும் வந்து நான், இந்த வருஷமும் வந்து நான் வந்திருக்கிறேன். மறக்காமல் கோயிலுக்கு வாங்க. நீங்கள் இவ்வளவு நேரமும் காணொளி பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக பாருங்கள். நீ தொடர்ச்சியாக வந்து காணொளிகள் வரும். நானே காணொளி இவ்வளோ காலம் போடையில் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். ஓகே மக்களே, பங்குனி திங்கள் உற்சவம் உங்களோட சேர்ந்து நானும் வந்து ரசித்தேன், பார்த்தேன், பக்தியோட வணங்கினேன். அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் ஒரு என்று உங்களோட மன இது நன்றி உறவுகளே. ஆனால் உண்மையிலேயே 11 மணிக்கு பிறகு தானே மட்டிவில்ல வந்து அதிகளவு மக்கள் வராங்க.